ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மல்லி சட்னி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் மல்லி ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடிக்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு 2 பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வரமிளகா, காரத்துக்கு தகுந்த வரமிளகா நம்ம சேர்த்துக்கணும். பச்சை மிளகா சேர்த்து செய்யலாம், வரமிளகா சேர்த்து செய்யலாம். வரமிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். அதில் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 50% அளவு வெங்காயம் வதங்கினா போதும். நல்லா வதக்கி விட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சோம்னா தான் நம்மளுக்கு எதுவுமே கரைஞ்சி தாளிக்கும் போது ஒரு நிமிஷம் நம்ம விட்டோம்னா டக்குன்னு கலந்து பருப்பு கரைஞ்சி போயிடுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே கொஞ்சம் பொறுமையாகவே செய்யலாம். இங்கே ஆனால் டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அதில் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 பல், பெரிய பூண்டாக தான் ஒரு 5-6 பல், சின்னமாக இருந்தால் ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளிக்கு தகுந்த மாதிரி சின்ன துண்டு ஒரு புளியும் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கணும். இந்த இடத்துல நம்ம கல்லுப்பு போட்டு வதக்கணும்னா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும். தேங்காய், நல்லா பெரிய முடி தேங்காய், ஒரு முடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன். சின்ன முடியாக இருந்தால் 2 முடி தேங்காய் கூட நீங்கள் திருகிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காயை போட்டு தேங்காயை நல்லா வதக்கிடணும். தேங்காய் அதே மாதிரி தேங்காயும் இதுவும் மல்லித்தழை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு கிடையாது. போட்ட உடனே நம்ம ஒரு வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே சமயம் புதினா இருந்தால் கொஞ்சம் நேரம் வதக்கணும். ஏன்னா அதனோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் சட்னிக்கு. இது மல்லித்தழையெல்லாம் அப்படியே போட்ட உடனே சும்மா பச்சையாகவே அரைச்சி சாப்பிட்ற சட்னி தானே மல்லித்தழை கருவேப்பிலையெல்லாம். அதனால் இதில் போட்ட உடனே நம்ம ஒரு கிண்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். மல்லியில் அவ்வளவு சத்து இருக்குங்க. மல்லித்தழை, அதே மாதிரி கருவேப்பிலை, புதினா, இது எல்லாமே வாரத்தில் ஒரு நாள் நம்ம அப்பப்போ எப்படி காலை மாலை சட்னி இரவுக்கு நம்ம சட்னி அரைச்சிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்போ இதில் வந்து நம்ம மாற்றி மாற்றி கருவேப்பிலை சட்னி, இல்லைன்னா இந்த மாதிரி புதினா சட்னி, மல்லி சட்னி, வல்லாரை, என்னென்ன கிடைக்குதோ இந்த மாதிரி கீரை சட்னிகளை நம்ம நல்லா இப்போ காயே போட்டு நம்ம குடமிளகா சட்னிலேருந்து பீட்ரூட் சட்னி எல்லாமே வதக்கிற சட்னியில் எந்த காய் வேணாலும் நம்ம போட்டு வதக்கி செஞ்சோம்னா அதோடய சத்து ஃபுல்லும் நம்மளுக்கு கிடச்சிரும். அவ்வளோதாங்க. இதை வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். தேவையான அளவு துவையாக வேணும்னா துவையாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சத்துக்கு தண்ணி ஊற்றி எடுத்துட்டேங்க. இன்றைக்கி தோசைக்கு தான் சட்னி செஞ்சுருக்கேன். செம்மையாக இருந்தது. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மல்லி சட்னி, புதினா சட்னி, கருவேப்பிலை சட்னி எல்லா சட்னியுமே வாரத்தில் ஒரு நாள் வச்சு சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு அதில் தான் நிறைய சத்து இருக்குது. தேங்க்யூ.